அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். என்னோட பெயர் பாக்யராஜ். விருதுநகர்லேருந்து நான் கனெக்ட் ஆயிருக்கேன். 2004 பிகாம் முடிச்சுட்டு ஒரு 10 வருஷம் சோசியல் ஒர்க் பண்ணேன். ஒரு 10 வருஷம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அனுபவம். இன்னைக்கு நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஸில் 40க்கும் மேற்பட்ட சிஸ்டம் ப்ரொமோட்டரை உருவாக்கி அதில் 10 பேரை சிஸ்டம் மேனேஜரை உருவாக்கி ஒரு அஞ்சு அட்மின் டைரக்டர் உருவாக்கி இன்னைக்கு ஒரு 1000 பேருக்கு மேலே நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் குடும்பத்தில் இணைச்சிருக்கேன். அப்படின்றதுல இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையிலே ஒரு பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா இது பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் அப்படின்றதா உண்மை. ஒரு 1000 ரூபாய் நன்கொடை கொடுத்து இதன் மூலமாக ஒரு மக்களுக்காக மக்களால் நடத்தப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு திட்டம் அப்படின்றதா உண்மை. இங்க ஒரு உதவி கொடுத்து நம்ம எப்படி பல லட்சங்களை உதவியாக வாங்க முடியும் அப்படின்றதுதான் இங்க கரு. அப்படிப்பட்ட இந்த கரு உருவாக்குன கிரியேட்டர் தான் இன்னைக்கு நம்ம முழு விளக்கத்தையும் நமக்காக சொல்ல போறாங்க. நமக்கு இன்னைக்கு 2 அப்டேட் காத்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப இனிப்பான அப்டேட் என்ன அப்படின்னா ஸ்பீட் கேஸ்ல இருக்கக்கூடிய நியூ கோடிங் அப்படின்றது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள். இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய வாய்ப்புகளை தேடி இருப்போம், ஓடி இருப்போம், அலைஞ்சிருப்போம், அனுபவத்தை சம்பாதிச்சிருப்போம். ஆனால் அனுபவம் மட்டுமே மிஞ்சி இருக்கு. ஆனால் இங்கே பிபிஎஸ் ஸ்பீட் கேஸில் இன்னைக்கு ஜாயின் பண்ண ஒரு நபர் கூட நிச்சயமா பல லட்சங்களை சம்பாதிக்க முடியும், உதவிகளாக பெற முடியும் அப்படின்றதான் உண்மை. இன்னைக்கு இதன் அடிப்படையில் இந்த மீட்டிங்க்கு இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிற நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கிறோம். அவங்கள கூப்பிட்டு வந்த அவங்களுடைய லீடர்ஸுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா இது சண்டே, ரொம்ப பிஸியான ஒர்க்கு இருக்கிற டைமு. இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் இருப்போம். இருந்தாலும் கூட நம்ம எதுக்காக உழைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்துக்காக தான் உழைக்கிறோம். அப்படி நம்ம குடும்ப பொருளாதாரம் முன்னேறணும்னு சொல்லி வந்திருக்கிற புதிய நபர்களும் சரி, உங்களை அழைச்சிட்டு வந்த உங்கள் லீடர்களுக்கும் சரி மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் பிபிஎஸ் ஸ்பீட் கேஸில் இன்னைக்கு முன்னணி தலைவர்களுக்கு இருந்து 24x7 ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வெல்கம் ஸ்பீச்சில் நிறைய டைம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சாரோட மெசேஜ் தான் ரொம்ப முக்கியம். அதனால இன்னைக்கு நமக்கு இந்த நியூ கோடிங்கை பற்றி சொல்றதுக்காக நம்மளுடைய சாஃப்ட்வேர் டெவலப்பர் மிஸ்டர் சங்கர் சார் அவர்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அவர் படித்தது பார்த்தீங்க அப்படின்னா என்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் டெக்னிக்கலாக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜிஓவில் 9 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. 700க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தன்னோட சர்வீஸை கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஓன் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்கில் பெரிய அனுபவம் அப்படின்றதா உண்மை. அது போக பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டர், டீச்சர், இன்னைக்கு இன்ஸ்டியூட் நடத்தி பல மாணவர்களுக்கு கல்வி செல்வத்தை வாரி வழங்குற வள்ளல் அப்படின்றதா உண்மை. இது போக சக்சஸ் அப்படின்ற ஒரு புஸ்தகத்தை எழுதி சிட்டி யூனியன் பேங்க் ஆஃப் அந்த மேனேஜர் கையில் ஒரு அவார்டு வாங்கின மிகப்பெரிய ஒரு திறமைசாலி தான் நம்மளுடைய சங்கர் சார். அவங்க சங்கர் சாருக்கு பிடிக்காதது பொய்யும் புகழ்ச்சியும், பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா உண்மையும் நேர்மையும் அப்படின்றதா உண்மை. பழகிறவங்களுக்கு தான் தெரியும். ஸ்பீட் கேஸ்ல இன்னைக்கு சங்கர் சார்ன்னு சொன்னா தெரியாதவங்களே இருக்காது. இன்னைக்கு பல லட்சம் குடும்பங்கள் இன்னைக்கு வாழ போறாங்க அப்படின்னா, வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நிச்சயமா சங்கர் சாருடைய அந்த மூளையில உதிச்ச ஒரு அற்புதமான ஒரு ஃபார்முலா தான். அப்படிப்பட்ட ஃபார்முலாக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத நிறைய கேள்வி, சந்தேகம், விளக்கம் இருக்கும். நம்ம நிறைய கேட்டுட்டே இருந்திருப்போம். அப்ளைன் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாம கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மீட்டிங்ல உங்களுடைய என்ன எதிர்பார்த்துட்டு வந்தீங்களோ அது நிச்சயமா நிறைவேறும் அப்படின்றத இந்த நேரத்துல சொல்லிக்கிறோம். இப்ப நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் பற்றியும் பிபிஎஸ் ஸ்பீட் கிரிப்டோ பத்தியும் முக்கியமான பல தகவல்களை கொடுக்கறதுக்காக நம்ம அனைவரும் நம்மளுடைய திரு சங்கர் சார் அவர்களை டிஜிட்டல் கிளாப் பண்ணி வரவேற்போம். கிளாப் பண்ணுங்க. வெல்கம் டு மிஸ்டர் சங்கர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ பாக்கிரா சார். தேங்க்யூ டு ஆல். ஹாப்பி ஈவினிங், ஹாப்பி சண்டே. ஒரு 10 நாட்கள் கழிச்சு திருப்பி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னும் கொஞ்சம் சவுண்டா பேசலாமா? இதே ஆடியோபிளாவே இருக்கலாமா? ஆடியோபிள் தான் சார், ஆடியோபிள் தான் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. எழுதிய கைகள் என்றும் வெற்றி பெறாது. பாக்கிரா சார் பிளான் எழுதிட்டா வெற்றிலாம் அப்படிலாம் கிடைக்காது. கைகள் இணைந்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். இது ஒரு தனிப்பட்ட நபரை சாராத ப்ராஜெக்ட். இது ஒரு பெரிய யூனிட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் உதிச்சது எப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள் அடங்கிய ஒரு டீம்.
நம்ம எல்லாரும் ஒன்று சேரும்போது ஒரு கான்செப்டை கொடுக்கணும். ஆனா அந்த கான்செப்ட் வித்தியாசமா தான் இருக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச கான்செப்ட் தான். ஆனா அந்த கான்செப்ட்ல இருக்க நெகட்டிவ்லாம் எடுத்து பாசிட்டிவா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த திட்டத்தை வந்து ஆரம்பிச்சோம். மே 4 ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி என்ன இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். என்னோட பேர் சங்கர். நான் கடலூர் வந்து உங்ககிட்ட கனெக்ட் ஆயிருக்கேன். இந்த சிஸ்டத்துக்கு ஒரு ஒரு 12 பில்லர்ஸ் ஆரம்பத்துல இருந்தாங்க. அந்த 12 பில்லர் நானும் ஒருவன். எல்லோரும் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவுல ஒரே ஒரு தீர்மானம் பண்ணோம். என்ன தீர்மானம் பண்ணோம்னா, கம்பெனியா இருக்கக்கூடாது, பீப்புள் டு பீப்புளா இருக்கணும். பீப்புள் டு பீப்புள் மிகப்பெரிய சக்சஸ் ஆன விஷயம் பல நாடுகள்ல. அதாவது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில இந்த கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணோம் மே 4. பல கான்ட்ரவர்சிகள், பல கொஸ்டின்ஸ், பல சந்தேகங்கள் இப்படி ஒவ்வொன்றா அங்கங்க எழுந்தாலும் ஆனா இதோட தீவிரம் குறையவே இல்லை. நிறைய லீடர்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் நெகட்டிவ் போயிட்டு தான் இருந்தது. நெகட்டிவ் விட பாசிட்டிவ் அதிகமா இங்க வந்து வர ஆரம்பிச்சது. ஜூமோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆச்சு. பிளானை பத்தியான புரிதலும் நம்ம திட்டத்தினுடைய புரிதலும் அதிகமாச்சு. நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்றது தெளிவா நம்ம டிரான்ஸ்பரன்சியா சொல்ல சொல்ல, ஓ இதை நோக்கி தான் அவங்க கரெக்டா போயிட்டு இருக்காங்க அப்படின்ற எண்ணம் கிட்டத்தட்ட 60% பீப்புளுக்கு வந்துடுச்சு. அந்த 60% பீப்புள் தான் இன்னைக்கு அந்த 60% பீப்புள்ல இன்னைக்கு 360க்கும் மேற்பட்ட சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க. 186 ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க. 50 அட்மின் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ 200க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ் இருக்காங்க. 35க்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் இருக்காங்க. இவ்வளவும் கம்பெனி இல்லாம ஒரு சங்கிலி தொடர், நெட்வொர்க்னு சங்கிலி தொடர், அது மாதிரி மனித இனமே ஒரு சங்கிலியா அமைச்சுக்கிட்டு நான் இதை பாக்குறேன், நான் இதை பாக்குறேன், நான் இதை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சார் ஒரு 20 பேர்லயே ஒரு ஒற்றுமை இருக்கா சார்? 20 பேர்லயே ஒரு 5 பேரோட எண்ணம் வேற மாதிரி இருக்கும். ஆனா இதுல கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் எண்ணங்களும் ஒரே மாதிரி இருந்து ஒரு கமிட்டியா இருந்து செயல்படுறாங்கன்னா அப்ப தெரிஞ்சுக்கிங்க அந்த 60% பீப்புள் ஏன் பாசிட்டிவா இருக்கிறாங்க அப்படின்னு. என்னோட வெற்றியை அவங்க தீர்மானிச்சிட்டாங்க. இது செல்லக்கூடிய திசையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது எதை நோக்கி செல்லுதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் 40% வரல, ஆனா வந்துருவாங்க, டெஃபினட்டா வருவாங்க. சில உண்மைகளை வந்து சில பேருக்கு உடனே புரியும், சில பேருக்கு உண்மைகள் வந்து போக போக புரியும். இன்னைக்கு கூட பேமெண்ட் வாங்கினவங்க, 3வது லெவல்ல பேமெண்ட் வாங்கினவங்க என்கிட்ட நிறைய பேர் பேசினாங்க. இறங்கிட்டாங்க, இன்னைக்கே காலத்துல இறங்கிட்டாங்க. இன்னும் 5 வருடம் இல்ல சார், 7 வருடமானாலும் உங்களை விட்டு நாங்க போக மாட்டோம். நாங்க எல்லா கான்செப்ட் மாதிரி நினைச்சோம் சார். எங்களுக்கே இது சாமானியோட குரல். இந்த சாமானியோட குரலுக்காக தான் நாங்க எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த எதிரொலி இந்த 60 மாதங்களை நம்ம கொண்டு போகும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதற்கெல்லாம் காரணம் எதுனா நம்ம போட்ட திட்டம், எளிமையான திட்டம். 11 லெவல், 7 லெவல் இன்கம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. சில கான்செப்ட் 8 லெவல் இருக்கு. இன்னைக்கு ஒரு கான்செப்ட் 10 லெவல் இன்கமே உதயமா இருக்கு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 10 லெவல் இன்கம், 7 லெவல் இன்கம், 6 லெவல் இன்கம், 5 லெவல் இன்கம்லாம் யாரும் பண்ணல. இதுக்கு முன்னாடி பண்ண கான்செப்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர்ல இருந்து 1 லட்சம் பேர் வந்தாதான் உங்களுக்கு அந்த ஃபுல்ஃபில், அதாவது அவங்க சொல்ற ஒரு 80 லட்சம் 70 லட்சம் பணம்லாம் வரும். அதுவும் ஒருத்தர் 2 பேர் தான் வரும். அதுவும் கண்டினியூஸா போயிட்டு இருந்தா 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள அவங்க பிளான் போட்டவங்களுக்கே 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். ஆனா அவங்களுடைய அந்த சர்வீஸ் சார்ஜ், எடுக்கக்கூடிய சர்வீஸ் சார்ஜ், அந்த 1000 ரூபாய் கான்செப்டுக்கு 1000 ரூபாய் சர்வீஸ் எடுப்பாங்க. 4000 கமிஷன் வந்துச்சுன்னா 1000 ரூபாய் எடுத்துக்குவோம். இது வந்து கொள்ளை அடிக்கிறது. இது இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எந்த சார்ஜ் இருக்கக்கூடாது. வருமானம் வந்தா அவங்க கவர்மெண்ட் கட்டிக்கிட்டோம். அது அவங்களோட பர்சனல் விஷயம். கண்டிப்பா கட்டுவாங்க எல்லாரும். நம்ம நல்லதானே சொல்லித்தரோம். அப்படின்ற பட்சத்துல இந்த சிஸ்டம் வந்து ஆரம்பிச்சது. இது முடியுமா, இது சாத்தியமா
இவர்களால் நடத்த முடியுமா அப்படின்ற கேள்வியை 20 நாள்லயே உடைச்சோம். எங்களுடைய இது வந்து வெளிப்படைத்தன்மை, எங்களுடைய சிஸ்டம் மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு. இதுல இருக்க ஸ்பான்சர் இன்கம் மாதிரி எந்த கான்செப்ட்லயும் கிடையாது. ஸ்பான்சர் இன்கம் தான் மிகப்பெரிய கரு. ஏன்னா நம்ம போடக்கூடிய ஸ்பான்சர் அவருக்கு கிடைக்க ரீபர்த், ஸ்பான்சர் போடக்கூடிய ரீபர்த்தும் பொதுவா கான்செப்ட்ல ஒரு ரீபர்த் கொடுப்பாங்க. ரீபர்த் அப்படின்னா ஒரு ஐடி பர்டிகுலரா ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னா அந்த ஐடி சம் அமௌண்ட் கெயின் ஆன பிறகு இன்னொரு அந்த ஐடிக்கு இன்னொரு ஐடி அந்த அந்த பணத்திலே கொடுப்பாங்க. அதுதான் பர்த்தனுடைய ரீபர்த். அதாவது ஒரு ஐடி 2 ஐடியா மாறுறது ஆட்டோமேட்டிக்கா. அந்த மாதிரி சிஸ்டம் தான் ரீபர்த். அப்ப நம்ம இந்த ரீபர்த் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணி ஒரு மிகப்பெரிய அளவுல நம்ம இதுல கொண்டு வந்திருக்கோம். அப்போ ஒரு ஸ்பான்சர் ஃபார் உதாரணமா நான் வந்து பாக்கியராஜ் சாரை வந்து நான் அந்த ஸ்பான்சரா அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னா, பாக்கியராஜ் சாருக்கு கிடைக்கக்கூடிய 8 ரீபர்த்துமே எனக்கு தான் ஸ்பான்சர். ஆனா இதுக்கு முன்னாடி கான்செப்ட்லாம் ஸ்பான்சர் எப்படி வரும்னா, ரீபர்த் எல்லாம் பாக்கியராஜுக்கு தான் ஸ்பான்சரா போகும். ஏன்னா அவருக்கு வர்ற அமௌண்ட்ல தான் அவர் ரீபர்த் ஆக்டிவேட் பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு. அவருக்கு ரீபர்த் கொடுத்தது யாரு? மக்கள். அதுக்கு காரணம் யாரு? அவருடைய ஸ்பான்சர். அப்ப இது கிரௌட் ஜெனரேட்டர் ப்ரோக்ராம். கிரௌட் ஜெனரேட் ஆகணும்னா ஸ்பான்சருக்கு மிகப்பெரிய இன்கம் கொடுத்தால் மட்டும்தான் இந்த கிரௌட் ஜெனரேட் ஆகும்னு முடிவு பண்ணோம். ஸோ ஸ்பான்சர் இன்கம் மிகப்பெரிய அளவுல கொடுத்தோம். ஒரு 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 நபரை நம்ம அறிமுகப்படுத்தினா நமக்கு 12,500 ரூபாய் கிடைக்குது. நம்மளுடைய ஸ்பான்சர் செகண்ட் லெவல்ல ப்ராஃபிட் அடையும் போது நமக்கு 500 ரூபாய் கிடைக்குது. நம்மளுடைய ஸ்பான்சர் தேர்ட் லெவல்ல ப்ராஃபிட் அடையும் போது நமக்கு 2,000 ரூபாய் கிடைக்குது. நம்மளுடைய ஸ்பான்சர் ஃபோர்த் லெவல்ல ப்ராஃபிட் அடையும் போது நமக்கு 10,000 ரூபாய் கிடைக்குது. 10,000 + 2,000 + 500 12,500 ரூபாய் நமக்கு ஒருவரை அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஸ்பான்சர் இன்கமா கிடைக்குது. அப்ப அந்த நபர் செகண்ட் லெவல்ல ஒரு ரீபர்த் எடுப்பாரு, செகண்ட் லெவல்ல ரீபர்த் எடுக்க மாட்டாரு, தேர்ட் லெவல்ல 1 எடுப்பாரு, செகண்ட் லெவல்ல 1, தேர்ட் லெவல்ல 2, லாஸ்ட் லெவல்ல 5, மொத்தம் 8 ரீபர்த்தா எடுப்பாரு. அப்போ ஒரு ஐடிக்கு 12,500னா 8 ஐடிக்கு எவ்வளவு கிடைக்குன்னு பாருங்க. அப்ப நம்ம ஒரு 50 ஸ்பான்சரை போட்டோம்னா எத்தனை ஸ்பான்சர் நீங்க போட்டாலும் உங்களோட கால்குலேஷன் எப்படி இருக்கணும்னா, நம்ம போடக்கூடிய ஸ்பான்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 50 × 8 × 12,500 ரூபாய் செகண்ட் சைக்கிள்ல. தேர்ட் சைக்கிள்ல 50 × 64 × 12,500. ஏன்னா அந்த 8 ரீபத்தும் 64 ஆயிடும். அப்ப நான் சொல்லுவேன் ஆரம்பத்துல மீட்டிங்ல மார்னிங் செஷன்லாம் சொல்லுவேன், அது சைக்கிள் செகண்ட் சைக்கிள் வருமா? அது எப்படி வரும்? எப்படி வரும்? இப்ப 5,000 ஐடி வருது, 1 லட்சம் ஐடி வரும்போதெல்லாம் ரொம்ப லேட் ஆகாதா? லேட் ஆகாது. இது நடந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் 2 ஐடி கொடுத்தீங்கன்னா இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கும். அது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லதான். நெட்வொர்க்ல அது வாய்ப்பு இல்லை. 60% 2 பேர் போடுவாங்க, 40% 2 பேர் போட மாட்டாங்க. ஏன்னா ஃபேமிலி ஐடியா போறதுனால அதுக்கு 2 கொடுக்க திணறுவாங்க. அதெல்லாம் யோசிச்சுதான் அதையும் முறியடிச்சு 100% 2 பேரு இன்க்ளூடிங் ரீபர்த் ஐடிக்கும். ஆனா இப்ப நம்ம சிஸ்டத்துல என்ன சொல்லியிருக்கோம், உங்க மெயின் ஐடிக்கு 2 ஐடி நீங்க ரெஃபரல் பண்ணி ஆகணும்னு சொல்றோம், உங்க ரீபர்த் ஐடிக்கு தேவையில்லைன்னு சொல்றோம். சரி, அப்ப அந்த ரீபர்த் ஐடிக்கு 2 இருந்தா தானே கரெக்டா போகும். ரீபர்த் ஐடி வந்து நிறைய மீட்டிங்ல சங்கர் சார் சொல்லியிருக்காரு, 1 லட்சம் ஐடி வந்தா கிட்டத்தட்ட 50% ரீபர்த்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த 50% ரீபர்த்துக்கு 2 ஐடி போடணும்ல. அப்புறம் இவர் இப்படி சொல்றாரு, மெயின் ஐடிக்கு மட்டும் தான் 2 ரெஃபரல், இதுக்கு ரெஃபரல் கிடையாதுன்றாரு. எப்படி அது ஃபில் ஆகும்? அப்ப எப்படி நான் ஸ்டாப் வேற சொல்றாரு, அப்ப எப்படி நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கும்? இது இல்லாம ஜெனரேஷனா போகும்னு சொல்றாரு, இது எப்படி போகும்? இந்த சந்தேகங்களை இன்னைக்கு உங்களுக்கு தெளிவா நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா நான் பேசி முடிச்ச பிறகு நீங்க மனசார உணரலாம், மனசார நீங்க சொல்லலாம், மனசார ஃபீல் பண்ணலாம். அதாவது இந்த கிரௌட் ஒருத்தர் பண்றது இல்லை, எல்லாரும் சேர்ந்து
ஸ்மார்ட்டா 2 ஐடி கொடுத்துட்டாலே நான் ஸ்டாப் ஜெனரேஷனா போயிட்டு இருக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இப்படி இத்தகைய ஸ்பான்சர் இன்கம் ஹைலைட்டா நாங்க பண்ணி ரீபத் சிஸ்டத்தை 8 ரீபத், செகண்ட் லெவல்ல 1, தேர்ட் லெவல்ல 2, லாஸ்ட் லெவல் வெளில வரும்போது 5, 8 ரீபத்து பின்னாடி வந்து உக்காந்து முன்னாடி வெயிட்டிங்ல இருக்கவங்கள புஷ் பண்ணி திருப்பி வந்து புஷ் பண்ணி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ரீபத் பின்னாடி வரும். மத்த ஐடியா தள்ளும், மத்த ஐடி ரீபத் வாங்கிட்டு இப்படி தள்ளும். இந்த மாதிரி ஒரு புல் அண்ட் புஷ் மெத்தட்ல அழகா நம்ம ஒரு 10 லெவல்ல 4 லெவல் டொனேஷன் லெவல் 4, ஒரிஜினல் லெவல் 10 வச்சு 1024 பேர் வந்து ஒருத்தர் வெளில வர்றாங்க அப்படின்ற மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்து ஒரு நாளைக்கு 1000 ஐடி வரணும், 1 லட்சம் ஐடி ஸ்மார்ட்டா சீக்கிரம் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி 1 லட்சம் ஐடியும் ஒரு நாளைக்கு 1000 ஐடியும் வந்தால் மட்டும் பத்தாது, மக்களை மட்டும் நம்பக்கூடாது, சப்சிக்வெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வேணும். ஸோ அந்த சப்சிக்வெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 5 ப்ராஜெக்ட் பண்ணா போதும். 3வது ப்ராஜெக்ட்லேயே நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைவோம். இருந்தாலும் 5 ப்ராஜெக்ட் வேண்டும். அதுல கண்டிப்பா விமனுடைய பங்கு இதுல இருக்கணும். ஸோ அதுல 4வது ப்ராஜெக்ட் விமனுக்குரியதா இருக்கணும். இப்படிலாம் ஒரு முடிவு பண்ணி ஒரு அழகான சிஸ்டத்தை ஒரு 4 லெவல் டொனேஷன் கான்செப்டை நம்ம வெறும் 1000 ரூபாயில 2 மேட்ரிக்ஸ்ல ஒரிஜினல் 10 லெவலை வச்சு இந்த பிளானை டிசைன் பண்ணி மக்களுக்கு மே 4ஆம் தேதி சப்மிட் பண்ணோம். இன்றைக்கு 16,806 ஐடி வந்திருக்கு. ஒரிஜினல் ஐடி 14,241, ரீபட் ஐடி 2,565. கிட்டத்தட்ட 16% குறைஞ்சிச்சு. லாஸ்ட் மீட்டிங்ல 15 பாயிண்ட் சம்திங் சொன்ன, கிட்டத்தட்ட 16 நெருங்குது, 16% நெருங்குது. அது பிரச்சனையில் அசால்ட்டா 50% வரும். அதை நம்ம பார்க்க தான் போறோம். அடுத்த வருடம் இதே மாதிரி நம்ம ஜூம் மீட்டிங்ல அட்மின் ஓபன் பண்ணி நம்ம பார்க்க தான் போறோம், இல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண தான் போறோம். ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே தொடர்ந்து தொடர்ந்து 60 மாதங்கள் எங்களோட டிராவல் பண்ண போற முடிவுல இருக்கீங்க. அப்ப ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க பார்க்க தான் போறீங்க. சரி, இப்ப புதுசா வந்தவங்களுக்காக பிளானை வந்து ஷார்ட்டா ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். பிளானுக்கு அடுத்தது நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம இதை எப்படி கொண்டு போக போறோம், உண்மையாலுமே இதை நான் ஸ்டாப்பா நம்ம கொண்டு போக முடியுமா, இந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் எப்படி இதுக்கு உதவும், எப்படி இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ண போறோம், எப்படி எல்லாரையும் சம்பாதிக்க வைக்க போறோம், இதுதான் முக்கியம். நான் ஸ்டாப்பை விடுங்க, அதை விடுங்க, நம்பி வந்தவங்களை எப்படி சம்பாதிக்க வைக்க போறோம், இது எல்லா விஷயங்களும் 1 by 1 நம்ம பார்க்க போறோம். பிளானை ஜஸ்ட் ஒரு few செகண்ட்ஸ்ல உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். இது 1000 rupees கான்செப்ட், 2 மேட்ரிக்ஸ். அப்ப நமக்கு ரிசீவ்டு 2 பேர்கிட்ட இருந்து 1000 ரூபாய் வரும். நம்ம ஜாயின் பண்ணிடுறோம், 1000 ரூபாய் சென்ட் பண்ணிட்டு நம்ம டொனரா மாறிடுறோம். நமக்கு ஒரு ஐடி ஆட்டோ ஃபில் ட்ரீல கிடைக்குது. ட்ரீல உட்காந்தவனே ஒரு பர்டிகுலர் டேஸ்ல நமக்கு 2 பேர்கிட்ட இருந்து, அந்த பர்டிகுலர் டேஸ்ன்றது ஒவ்வொரு ஐடியை பொறுத்து வர விஷயம். ஒரு நாளைக்கு 1000 ஐடி 1500 ஐடி வந்தா 2 நாள் 3 நாள்ல நமக்கு ரிசீவ்டு கோடு கிடைக்கும். இப்போ ஆவரேஜா 200 ஐடிஸ் வந்துட்டு இருக்கு. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டெஃபினட்டா 1000 ஐடிஸ் வரும். 1000 ஐடிஸ் எல்லாம் வந்துட்டா ஃபர்ஸ்ட் லெவல்ல ரிசீவ்டு கோடு அதிகபட்சம் 10 நாள்ல தாண்டாது. 2 நாள் இருந்து 10 நாளுக்குள்ள உங்களுக்கு செகண்ட்ல ஃபர்ஸ்ட் லெவலே வந்துடும். ஆனா இன்னைக்கு 32ல இருந்து 40 நாள் வரைக்கும் வருது ஆவரேஜா. தப்பு இல்ல. ஒரு 1000 ரூபாய் 160 மடங்கா நமக்கு கிடைக்கும் போது நம்ம அந்த ப்ராக்ரஸ இது வேல்யூ பண்ணக்கூடிய விஷயம் தான். ஸோ 2 பேர் நமக்கு வந்து 1000 ரூபாய் பணம் அனுப்புவாங்க. அந்த 2 பேர் 1000 ரூபாய நம்ம 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஒரு 1000லிருந்தும் 750 ரூபாய் 750 ரூபாய் 1500 ரூபாய் அனுப்புவோம். இல்ல, நல்லா புரிஞ்சுங்க. அப்ப 2வது லெவல் நமக்கு எவ்வளவு கிடைக்குது, 4 பேர்கிட்ட இருந்து 1500 கிடைக்குது. 2வது லெவல் டொனேஷன் நமக்கு 4 பேர்கிட்ட இருந்து 6000 கிடைக்குது. இந்த 4 பேர்கிட்ட இருந்து 1500 ரூபாய் வீதம் 6000 கிடைக்குது இல்லையா. இந்த 4 பேர் 1500 ரூபாய் அனுப்புறதுக்கு காரணம் யாரு, கீழே 8 பேர். 8 பேரு அந்த 4 பேருக்கு 1000 சென்ட் பண்ணதுனால கிடைக்குது. அப்ப செகண்ட் லெவல் ரிசீவ் ஆகுறதுக்கு 8 பேர் தேவை. இந்த ஒரு அடிப்படை. சரி, அடுத்தது தேர்ட் லெவல். தேர்ட் லெவல் ஒவ்வொருத்தரும் 2500 அனுப்புவாங்க. இந்த 6000 ரூபாய் வாங்கின ஒவ்வொருத்தரும் 2500 2000 யாரெல்லாம் 6000 வாங்குறாங்களோ செகண்ட் லெவல்ல அவங்க ஒவ்வொருத்தரும் 2500 சென்ட் பண்ணுவாங்க தேர்ட் லெவல் நபருக்கு. அந்த மாதிரி 8 பேர்கிட்ட இருந்து அவரு 2500 ரிசீவ் பண்ணி 20000 வாங்குவாரு. அந்த 20000 வாங்கின உடனே 10,000 அவரு
டாப் லெவல்ல இருக்கிறவருக்கு சென்ட் பண்ணிடுவார், டொனேட் பண்ணிடுவாரு. மீதி 10,000 ரூபாய் அவருக்கு 6,000 ரூபாய் ப்ராஃபிட், 2 ரீபர்த், மீதி இருக்கிறது ஸ்பான்சர் இன்கம். ஸோ கரெக்டா இருக்கும். அதே மாதிரி செகண்ட் லெவல் வாங்குற 6,000க்கு 2,000 ரூபாய் ப்ராஃபிட், 1 ரீபர்த், 2,500 ரூபாய் டொனேஷன், 500 ரூபாய் ஸ்பான்சர். ஸோ உங்களுக்கு 4வது லெவல் சொல்லவே வேண்டாம். 10,000 ரூபாய் 20,000 வாங்கினவர் 10,000 அனுப்புறாருல, அந்த மாதிரி எத்தனை பேர் அனுப்புவாங்கன்னா 16 பேர் அனுப்புவாங்க. அப்ப 16 பேர் அனுப்பிச்சாங்கன்னா 1,60,000 ரூபாய், 10,000 ரூபாய் ஸ்பான்சருக்கு போயிடும், 1,50, 5,000 ரூபாய் ரீபர்த்துக்கு போயிடும், 5 ஐடி போயிட்டு பின்னாடி வைக்கிற 1,45. ஸோ நம்மளோட ப்ராஃபிட் டாப் லெவல்ல 145, அடுத்தது செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்ல 6,000, செகண்ட் லெவல்ல 2,000, ஃபர்ஸ்ட் லெவல்ல 500. ஸோ 8,500, அது ஒரு 1,45, 1,53,500 நமக்கு ப்ராஃபிட். 8 ரீபத்து, 1,55 ப்ராஃபிட், நம்ம ஸ்பான்சருக்கு 12,500 ரூபாய் கொடுக்குறோம். இதுதான் பிளான். அப்ப இது போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் சிஸ்டத்துல வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்தது, எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இந்த 500 லீடர்ஸும் ஒற்றுமையா இருந்து எல்லாமே சரி பண்ணி இன்னைக்கு அட்டகாசமா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன குறையை தவிர அதுவும் சரி பார்த்துருவோம். ஆனா இந்த சென்ட் ரிசீவ் குரூப்ல இந்த பணம் டொனேஷன் அனுப்புறது, அதாவது நான் சிஸ்டம் சொல்லுவாங்க சார். அதாவது எப்படின்னா, இந்த 1,000 ரூபாய் அனுப்ப மாட்டாங்க சார், போனை எடுக்க மாட்டாங்க சார், அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க சார், அப்படின்ற விஷயம்தான் 75% நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, மிகப்பெரிய சவாலை கொடுத்தது. இந்த சவாலை ஜெயிச்சாகணும். மக்கள் சந்தோஷமா ஹாப்பியா வந்து இந்த பிளானை என்ஜாய் பண்ணும். அது டெய்லி 200 பேர் வராங்க, 300 ஐடி கொடுக்குறாங்க, அதெல்லாம் டசன்ட் மேட்டர். 200 ஐடி வந்தாலும் ஜெயிக்க தான் போறோம், 1000 ஐடி வந்தாலும் ஜெயிக்க போறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வெற்றி உறுதி. அப்ப இந்த மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒரு 15 நாளா யோசிச்சு ஒரு அற்புதமான விஷயத்த உங்களுக்கு முன்னாடி இப்ப வந்து இன்னும் ஒரு வாரத்துல மிகப்பெரிய அளவுல வரப்போகுது. நியூ டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம், அலோகேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, இப்ப செகண்ட் லெவல் சொன்ன இல்லைங்களா, செகண்ட் லெவல் 4 பேர்கிட்ட இருந்து 1,500 ரூபாய் வீதம் 6,000 ரூபாய் வரும் செகண்ட் லெவல் ரிசீவ்ட் அமௌண்ட். அந்த 6,000த்துல காம்பனண்ட் வைஸா பிரிஞ்சும். என்ன காம்பனண்ட் உங்களுக்கு தெரியும், 2,000 ரூபாய் ப்ராஃபிட் பிரியும். அந்த 6,000த்துல ஒரு ரீபத்துக்கு 1,000 ரூபாய் போயிடும், 3,000 ரூபாய். அப்புறமேட்டா அந்த 2,500 ரூபாய் டொனேட் பண்ணணும், 500 ரூபாய் ஸ்பான்சருக்கு அனுப்பணும். இப்ப இந்த 2,500 டொனேட் பண்ணணும், 500 ரூபாய் டொனேட் பண்ணணும் ஸ்பான்சருக்கு. அப்போ 3,000 ரூபாய் டொனேட் பண்ணணும். அது 3,000 ரூபாய் ஒரு என்ட்ரிக்கு பணம் வந்தாலே அந்த பணம் வந்து மேல போகும். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம், அதுதான் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் சொல்லுவாங்க. அப்ப அதுல ஒரு 750 அனுப்பும்போது அவர் மேல 750 அனுப்பாம இருப்பாரு, லேட் ஆகும். இல்ல இவர் பணம் அனுப்புறது ரெடியா இருப்பாரு, 4 போன் அடிச்சிருவாரு, அவர் ஆபீஸ்ல உட்காந்து இருப்பாரு கேஷுவலா, போன் அடிச்சவருக்கு டென்ஷன் ஆகுது. இப்படி நிறைய விஷயங்கள் இதுல நடந்துட்டு இருக்கு, மேன் டு மேன் அப்ரூவல்ன்றதுனால. ஆனா இது சந்தோஷமான செய்தி தான், சந்தோஷமான விஷயம் தான். பட் பிராக்டிக்கலா பார்க்கும்போது பேஷன்ஸ் அப்படின்றது எனக்கு கூட இருக்காது தான், யாருக்குமே இருக்காது. ஒரு 3 மணி நேரம் பேஷன்ஸா இருப்போம், 3 மணி நேரம் கழிச்சு திருப்பி ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா சின்னதா டென்ஷன் ஆகும். இது சைக்காலஜி, இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. அப்ப இது கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏன் 8 பேர்கிட்ட இருந்து 8 பேர் வந்தாதான் செகண்ட் லெவல் வருது, அந்த டொனேஷன் 2,500 கட் பண்ணுமே, வெறும் ப்ராஃபிட் மட்டும் அனுப்புவோமே. இந்த 2,500 திருப்பி எல்லாம் சேர்ந்து 10,000, 4 பேர்ட்டு இருந்து சேர்ந்து 10,000 தானே போகுது. ஃபர்ஸ்ட் டொனேஷன் 1,500, இந்த 1,500 டொனேஷன் மட்டும் சேர்ந்துதான் 2,500 அடுத்த லெவலுக்கு போகுது. இந்த 2,500 எல்லாம் சேர்ந்துதான் தேர்ட் லெவல்ல போயிட்டு 10,000 ரூபாய் மேல இருக்கும் போகுது. அப்ப அந்த டொனேஷன் சென்ட வந்து கட் பண்ணுவோமே, எல்லாருமே ஒன்லி ரிசீவ் மட்டும் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படி பண்ணி பார்க்கும்போது டொனேஷன்லாம் டெலீட் பண்றேன், எத்தனை பேர்கிட்ட இருந்து டொனேஷன் வருது அந்த கால்குலேஷன் தனியா போடுறேன். போடும்போது 8 பேர் இருந்த செகண்ட் லெவல் 5 பேரா மாறுது. சீட்டு நுனிக்கு அப்பதான் நான் வரேன், ஆஹா கிடைச்சிருச்சுரா அப்படின்னு ஒரு சந்தோஷமா. அப்படி கொண்டு வந்து 8 பேர்கிட்ட இருந்து 5 பேர்லயே செகண்ட் லெவல் கிடைக்குதுன்னும் போது, அப்படியே தேர்ட் லெவல் அப்படியே ஃபோர்த் லெவல் அப்படியே பார்க்கும்போது, இப்ப 1024 ஐடி வந்தா ஒருத்தர் வெளில போறாருன்ற நிலைமை மாறி, அதே 1024
கூட ஒரு 80 1100 ஐடின்னு வச்சுங்களேன். 1100 ஐடி வந்தா 4 பேர் வெளில போற மாதிரி இப்ப கோடிங் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதே சீனியாரிட்டி, அதே ஆட்டோ ஃபில்ட்ரி. இப்ப மக்கள் பயங்கர ஹாப்பியா வாங்குவாங்க. அந்த 4 பேரும் தொடர்ச்சியா வாங்க மாட்டாங்க. 32,500 32,500 சீனியாரிட்டி முதல் இருக்கிற 32,500 வாங்குவாரு 63 பேர் கிட்ட இருந்து. அடுத்த 63 பேர் 53,500 அடுத்த நபருக்கு போகும். அடுத்த 63 பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆட்டோ ஃபில்ட்ரியில உட்கார்றவங்க அந்த 63 பேர் 3வது ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கிற நபருக்கு அனுப்புவாங்க. 4வது 63 நபர் 32,500 அனுப்புவாங்க. ஒவ்வொருத்தர் 4 பேரும் 32,500 வாங்கிறாங்களா? அதுக்கப்புறம் 5வது நபர் மறுபடியும் ஃபர்ஸ்ட் நபருக்கு 32. இந்த மாதிரி 1.60 4 பேரும் பிரிச்சுக்கிட்டு வாங்குவாங்க. ஏன்னா ஒரே நாள்ல டெஃபினட்டா 1,60,000 ஜிபேல பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, இப்படியும் பண்ணலாம். 300 ஐடிக்கு ஒருத்தர் வெளில வராங்க, திரும்பி ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் கொண்டு வரலாம். இதேதான். ஆனா எனக்கு என்ன யோசனை வந்துன்னா, ஒருத்தர் வாங்குறத விட 4 பேர் வாங்க, ஒருத்தர் சந்தோஷம் 4 பேர் சந்தோஷம், ஈக்குவல் பண்ணி பாருங்களேன். சோ அதனாலதான் இதே இந்த 1100 ஐடிஸ்ல 4 பேர் வெளில வராங்க, ஃபர்ஸ்ட் லெவல் 40 பேர் வாங்குறாங்க, செகண்ட் லெவல் 13 பேர் வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு 1000 ஐடி வந்தா எவ்வளவு ஃபாஸ்டா போகும் நினைச்சு பாருங்க. சரி, அது ஓகே. அது இன்னும் 1 வீக்ல ஸ்டார்ட் ஆகுது. இனிமேட்டு நமக்கு சென்ட் வேலையே கிடையாது சார். புதுசா வர்றவங்க 1000 ரூபாய சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் தான். 1000 ரூபாய 250 ரூபா நம்ம ஆட்டோ ஃபில்ட்ரியில யார் நமக்கு மேல இருக்காங்களோ அவங்களுக்கு 250 ரூபா அனுப்பிச்சிடுறாங்க. மீதி 750 செகண்ட் லெவலுக்கு அனுப்புனா செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அனுப்புனா தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் அனுப்புனா ஃபோர்த் லெவல். அதனால அந்த ஐடி ஆக்டிவா இருக்கான்னு மட்டும் சாஃப்ட்வேர் செக் பண்ணி எங்களுக்கு சொல்லும், சிஸ்டம் சொல்லும். ஏன்னா இந்த 2 ஐடி போடாதவங்க இன்ஆக்டிவ், 1000 ரூபீஸ் சென்ட் பண்ணாதவங்க இன்ஆக்டிவ், ரீபத் ஐடி இன்னும் ஆக்டிவேட் பண்ணாதவங்க இன்ஆக்டிவ். அது எல்லாமே லாக் ஆயிடும். அவங்க யாருக்குமே பணம் போகாது இனிமேல். ஆனா அவங்க ஐடி உயிரோடு இருக்கும். யாரையும் எலிமினேட் பண்ண மாட்டோம். என்னைக்கு அவங்க நம்ம தப்ப உணர்ந்து அவங்க அன்னைக்கு பண்றாங்களோ அன்னைக்கு மறுநாளே அவங்களுக்கு எந்த பேமெண்ட் பெண்டிங் நின்னுச்சோ அந்த பேமெண்ட் போகும். யாரையும் எலிமினேட் பண்ண மாட்டோம், லாக் மட்டும் தான் பண்றோம். ஏன்னா நம்ம நம்பி வந்தவங்க நம்ம கூட இருக்கட்டும். நம்ம சொல்லி பாக்குறோம் ஒவ்வொரு மீட்டிங்லயும், ஆனா அதை கேட்க மாட்டாங்க. அப்படின் போது நம்ம இந்த விஷயங்களை நம்ம செய்யறோம் அவங்களுக்காக. இத ஒவ்வொரு ஸ்பான்சரும் உங்க டீம்ல இருக்கிறவங்கள கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. சோ இந்த சிஸ்டம் வரும்போது யாரெல்லாம் 2 பேர் போடலையோ டெஃபினட்டா 2 பேர் போடுவாங்க. அப்ப அந்த 60 விஷயம் இப்ப 80-20 வந்திருக்கும். 20% இன்னும் போடாம தான் இருப்பாங்க. ஏன்னா இப்ப நம்ம பண்ணிருக்க விஷயம் ஒரு 500 வாங்கலாம். ஒரு 500 வாங்குற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் 500 ரூபா வாங்குற வரைக்கும். 500 ரூபா வாங்கிட்டா அடுத்த லெவல் செகண்ட் லெவல் வர்றதுக்குள்ள 2 பேரை போட்டிருக்கணும். அப்படி செகண்ட் லெவல் வரும்போது அவங்க 2 பேரை போட்டு இல்லைன்னா அந்த செகண்ட் லெவல் லாக் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 2200 ஐடி இப்போ செகண்ட் லெவல் ஓடிட்டு இருக்கு. இப்ப கோடிங் ஆரம்பிக்கும் போது, இந்த புது டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிக்கும் போது 2500 ஐடி 2வது லெவல் வாங்கியிருக்குன்னு வச்சுங்க. இப்ப 2501 நபருக்கு போகணும். அந்த 2501 நபர் போகும்போது அவர் ஆக்டிவா இன்ஆக்டிவான்னு பார்க்கும் சிஸ்டம். அவர் இன்ஆக்டிவ்னா 2502 நபருக்கு போயிடும். அவருக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். அவருடைய யூசர் பேஜ்ல அவர் உடனே தப்ப ரியலைஸ் பண்ணி அந்த எதனால இன்ஆக்டிவோ அதை சரி பண்ணுவாரு. சரி பண்ண உடனே அவருக்கு அதுக்கு வரிசையா வாங்கிட்டு இருப்பாங்க. எந்த இடத்துல ஒரு கேப் இருக்கோ அங்கதான் வாங்க முடியும். சீனியாரிட்டியை அவரு இழக்க நேரிடும். பட் அவருக்கு என்னைக்கு இருந்தாலும் பணம் உண்டு. அவர் எடுக்கவே மாட்டோம். சிஸ்டத்தை விட்டு லாக் தான் பண்றோம். சரி, இப்ப உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சிஸ்டம் எங்கு விழுந்தாலும் தாழ்ந்தாலும் சரி தூக்கி நிறுத்த முடியும். எந்த நேரத்துல வேணாலும் அடிஷனலா பண்ணிக்கிட்டே இருப்போம், விட மாட்டோம். நான் ஸ்டாப்பா கொண்டு போறதான் எங்களோட வேலை அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். அதுல 2வது விஷயம் தான் இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் நாங்க பண்ணது. கிரிப்டோ சொன்ன மாதிரி கொண்டு வந்துட்டோம். 2வது விஷயம் டிஸ்ட்ரிபியூஷனை மாத்திருக்கோம் சார். கடவுள் வந்து நம்ம நல்லா இருக்குன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்க ஐடியா கொடுத்துட்டே இருப்பார் சார். அதுல எந்த மாற்று கருத்துல இன்னும் இதை விட பெஸ்டா கூட வரலாம். சொல்ல முடியாது சார். வெறும் 70-80 பேர் ஃபர்ஸ்ட் லெவல் முடிக்கிற மாதிரி கூட ஐடியா வரலாம், நாளைக்கே கூட வரலாம். ஆனா கடவுள் கண்டிப்பா கொடுப்பார். ஏன்? நம்மள எண்ணங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணங்கள். அதனாலதான் கடவுள் இந்த செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் இப்படி மாத்தி எங்களுக்கு கொடுத்துருக்காரு. சரி, நான் ஸ்டாப் இப்ப ஓரளவுக்கு இன்னும் ஃபாஸ்ட் கொண்டு வந்துட்டோம். எங்களோட நண்பர்கள் சில பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சில பேர் இப்படிலாம் பேசுறாங்க சார். ஒரு 10% 90% பயங்கர கான்பிடண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது
எனக்கு வந்து சில விஷயங்களை வந்து அவங்க யோசிக்கிறது இல்லை அப்படின்னு தோணும். 16,000 ஐடி வந்ததுன்னா 16 ஐடியும் மொத்தமா பார்க்க கூடாது சார். மே மாசம் எவ்வளவு ஐடி வந்தது, ஜூன் மாசம் எவ்வளவு ஐடி வந்தது, ஜூலை எவ்வளவு வந்தது, ஆகஸ்ட் எவ்வளவு ஐடி வந்தது சார். ஆகஸ்டுக்கு வந்த 1000 ஒரு 1000 ஐடி, அதுக்கு ஒரு 8 மாசம் 9 மாசம் இருக்கு டைம். அது ஃபர்ஸ்ட் லெவல் வாங்குது. ஜூலைக்குன்னு ஒரு டைம் இருக்கு, ஜூனுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அதே மாதிரி அடுத்த வருஷம் ஜனவரில சேர்றவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். மொத்தமா 16,000 ஐடி சேர்த்து சொல்றது, 16,000 ஐடி வரும்போது இப்படி இப்படி அப்படி அப்படி சொல்றது ஃபர்ஸ்ட், அது தப்பு. ரெண்டாவது, நம்மளுடைய கண்டினியூஸ் ப்ராஜெக்ட்ஸ். சரி, இந்த ப்ராஜெக்ட் மூலமா எப்படி சார் இது லிங்க் பண்ண போறீங்க? ஸ்பீடு கிரிப்டோல நமக்கு 10 ரீபத் இருக்கு. இந்த 10 ரீபத்துமே ஹெல்பிங் ஐடின்ற பேர்ல ஸ்பீடு கேஷ்ல வந்து உட்காரும். இந்த 10ம் ஸ்பீடு கிரிப்டோ 5 மடங்கு ஸ்பீடு சார். ஸ்பீடு கிரிப்டோ ஸ்பீடு கேஷ் 5 மடங்கு. நான் அதை பிளான் சொல்லும்போது சொல்லுவேன். இப்போதைக்கு உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா சொல்றேன். வெறும் 120 பேர் வந்தாலே ஒரு சைக்கிள் முடியும் சார் ஸ்பீடு கிரிப்டோல. வெறும் 120 பேர். அப்ப நினைச்சு பாருங்க, வெறும் 120 பேர் வந்துட்டாலே ஒவ்வொருத்தரும் 1,50,000 lakhs நியர் 10 ரீபத்தோட. அப்ப 10 100 மாறும், 100 1000 மாறும். ஏன்னா நம்ம 5 years கொண்டு போறோம், 1000 லட்சங்களா மாறும். தேர்ட் ப்ராஜெக்ட்ல பல லட்சம் ஹெல்பிங் ஐடி வரும். ஃபோர்த் ப்ராஜெக்ட்ல பல லட்சம் ஹெல்பிங் ஐடி வரும். ஃபிஃப்த்ல பல லட்சம் ஹெல்பிங் ஐடிஸ் வரும். நாளைய பத்தி யோசிக்கிறவன், நாளைய பத்தி சொல்றவன் கண்டிப்பா சுயநலவாதியா இருப்பான். 5 வருடங்களை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நமக்கு இங்க சுயநலமே கிடையாது. வெறும் ஹெல்பிங் ஐடியா வந்து உட்காரும் சார். என்னுடைய கால்குலேஷன் எவ்வளவு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 50 லட்சம் ஹெல்பிங் ஐடி வந்து உட்காரும் சார் 5 வருஷத்துல. இந்த 50 லட்சம் ஹெல்பிங் ஐடிக்கும் பேமெண்ட் உண்டா? கிடையாது. இந்த 50 லட்சம் ஹெல்பிங் ஐடி ஸ்பீடு கேஷ் எல்லா ஐடியும் தள்ளிக்கிட்டே இருக்கும். நான் இன்னும் ஸ்பீடு கேஷனோட ரீபத்தை சொல்லல, அது உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு மனப்படம் ஆயிடுச்சு. 8 8 8 64 64 8 அப்படி நீங்க கணக்கு போட்டுட்டே இருக்கீங்க. 512 512 8ன்னு நான் அதை சொல்ல. 5 வருஷத்துல ஸ்பீடு கேஷனுடைய ரீபத்தே பல லட்சங்கள் சார். ஒவ்வொரு ப்ராஜெக்டும் 5 ப்ராஜெக்டுமே ஒரு சர்க்கிள் மேல இருக்கிற 5 பாயிண்ட், அந்த 5 பாயிண்ட் ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ட்ரீமுக்கு வாங்க. அந்த கோர் ஸ்பீடு கேஷ். அப்ப ஸ்பீடு கேஷ் நோக்கி அந்த 5 ப்ராஜெக்டும் பயணம் பண்ணும்போது மிகப்பெரிய சக்தி இருக்கு சார். நான் திருப்பி சொல்றேன், இன்னையோடு முடிகிற விஷயம் அல்ல இது. இது பல வருடங்களை தாண்டி பல ஜெனரேஷனா போகக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ப்ராஜெக்ட் சார் இது. கண்டிப்பா நான் ஸ்டாப்ன்றது 100% உறுதி. எந்த நேரத்திலையும் இதை தாங்க முடியும். இப்ப சின்ன விஷயம், செகண்ட் லெவல் வந்து 2 months வெயிட் பண்றேன் சார், 3 months சார், தேர்ட் லெவல் வந்துச்சு சார், அடுத்து நான் ஃபோர்த் லெவல் வரைக்கும் 3 months வெயிட் பண்றோம். ஏதாச்சும் ஒரு சின்ன அங்கங்க அமௌண்ட் வர மாதிரி பண்ணுங்களா சார். ஸ்பான்சர் இன்கம் வரும், பின்னாடி வரும். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க ஈஸ்டர்ல உட்காந்துட்டு காசை வாங்கிட்டு, கண்டிப்பா அது வரும். ஆனா இப்ப அட் பிரசன்ட் எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்களா சார். காலையில நானும் ராமலிங்க சாரும் 1 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணோம். ஆரோக்கியமான வெறித்தனமான கான்வர்சேஷன். அழகான ஒரு ஃப்ளவர் கையில கிடைச்சிருக்கு. உங்க கையில இன்னும் தீபாவளி அப்ப தவிழும். அது சான்ஸே இல்லை சார். இதே ஸ்பீட் கேஷ் நீங்க வாரம் சம்பாதிக்க போறீங்க சார். விட மாட்டோம் சார் உங்களை. கண்ணின் மணிகள் நீங்க. இப்ப எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, பாக்குறேன். தெரியல, இத ஸ்கிரீன் எடுத்துருங்க சார். கண்ணின் மணிகள் சார். நீங்க, உங்களை நாங்க விட மாட்டோம் சார். எங்களை நம்பி வந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா செஞ்சு மிகப்பெரிய அளவுல பயணிக்க போறோம். இந்த 655 பேரும் 5 ப்ராஜெக்ட்லயும் 60 மாசம். இதுதான் என் வாழ்க்கை. கூட நில்லுங்க சார். உங்களை ஜெயிக்க வைக்கிறது எங்களோட தலையாய கடமை சார். எங்களோட அட்மின் டைரக்டர்ஸ் 50 பேரு, எங்களோட சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் 360 பேரு, எங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜர் 180 பேருடைய கடமை சார் அது. கூட வாங்க, நில்லுங்க, நம்புங்க. நம்பிக்கை இல்லைன்னா டைம் எடுத்துங்க. எந்த பிலீவும் ஸ்பான்டனியஸா கிடைக்காது.
உங்களுடைய எல்லாருக்குமே நாலேஜ் இருக்கு. உங்க நாலேஜ் நான் சொன்னதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணுங்க சார். ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணுங்க. மே 4th இருந்து தொடர்ந்து பார்த்திருப்பீங்க. இவங்க சொன்னது நடந்துகிட்டு இருக்கா? இப்ப தீபாவளி அன்னைக்கு ஒண்ணு நடக்க போகுது. அப்ப இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா? இப்பதோ அடுத்த வாரம் புது டிஸ்ட்ரிபியூஷன் இன்னும் குறைக்கிறேன். சொல்ல முடியாது. அடுத்தது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு இன்னும் குறைக்க வாய்ப்பு இருந்தா இமிடியேட்டா அதையும் அப்ளை பண்ணுவோம். ஏன்னா எங்களோட எண்ணம் நீங்க எல்லாரும் காசு வாங்கணும், எல்லாரும் சம்பாதிக்கணும். இல்ல டெஃபினட்டா நீங்க நான் சொன்ன மாதிரி ஈஸி சேர்ல சாஞ்சி திருப்பி அதான் சார் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். சாஞ்சிக்கிட்டு ஒரு நாள் ஸ்பீடு கேஷ்ல வரும், ஒரு நாள் ஸ்பீடு கிரிப்டோல இருந்து வரும், ஒரு நாள் எம்பவர் சொல்யூஷன் வரும். எல்லாமே ஒரு நாளும் அதுக்கு அடுத்த வருஷம்லாம் ஹவர்ஸ் கணக்குல பணம் வந்துட்டு இருக்கும் சார். ஹவர்ஸ் கணக்குல வெறும் ஸ்பான்சர் இன்கமா வந்துட்டு இருக்கும். 5 ப்ராஜெக்ட்ல ஸ்பான்சர் இன்கமா வந்துட்டு இருக்கும். சோ மிகப்பெரிய வெற்றியை நம்ம அடைய போறீங்க சார். நிறைய சப்போர்ட்டிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். இந்த 3வது ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா 11 இன்கம், அதுல 5 இன்கம் சப்போர்ட்டிங் சிஸ்டம். வேலி வேணும் சார் நமக்கு. வேலி இருந்தா களத்து உள்ள விளையாடலாம். கிரிக்கெட்ல பவுண்டரி இருக்கணும். பவுண்டரி இருந்தாதான் 4ம் 6ம் தெரியும். ஒரு எல்லை கோடு இருக்கணும் சார். அந்த எல்லை கோடுக்கு உள்ள விளையாடலாம். அந்த எல்லை கோடு தான் நம்மளோட செக்யூரிட்டி சிஸ்டம். அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் தான் ஸ்பான்சர். அந்த ஸ்பான்சர் இன்கம் தான் நம்மள மிகப்பெரிய அளவுக்கு இந்த 5 ப்ராஜெக்ட்லயும் நம்மள மிகப்பெரிய அளவுல கொண்டு போக போகுது. உழைப்பொருளுக்கு எப்பயுமே உயர்வு உண்டு சார். இதுதான் நம்மளோட தார்மீக அடிப்படை. ஸோ இன்னும் ஒரு வாரத்துல நாளைக்கு நல்ல செய்தி. ஸ்பீடு கிரிப்டோக்காக ஸ்பீடு கேஷ்ல ஒரு செய்தி கிடைக்க போகுது. 15ஆம் தேதி லான்ச்சிங். அந்த லான்ச்சிங் விஷயமும் ஸ்பீடு கிரிப்டோவை பத்தி சொல்ல போறாங்க. அப்படியே டெய்லி டே பை டே நல்ல செய்திகள் வந்துட்டே இருக்கும் சார். ஸ்பீடு கிரிப்டோ ஐடி லாகின் பண்ணிட்டு குளோபல் லெவல்ல அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க எல்லாரையும் நம்ம கீழே கொண்டு வர மாதிரி பிளான் நடந்திருக்கு. நிறைய லீடர்ஸ் ரெடியா இருக்காங்க சார். ஒவ்வொருத்தரும் 100 டேட்டாபேஸ் 50 டேட்டாபேஸ் வச்சு ரெடியா இருக்கிறாங்க. அதை விட பியூட்டி பார்ட்னர்ஸ் விடுங்க, வந்தா வட்டம் வராட்டா போடுறோம். அதை பத்தி சொல்ல இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஸ்டேட்ல இருந்து இறங்குறாங்க சார். திரு முனிராஜ் சார் 4 ஸ்டேட் கவர் பண்ணிருக்காரு. நம்மளுடைய ஸ்ரீனிவாச ஐயர் சார் மகாராஷ்டிரால இருந்து கிட்டத்தட்ட 3 ஸ்டேட். அது பார்க்கதான் சார் போறீங்க. எம்மதமும் சம்மதம் மாதிரி எல்லா மாநில மக்களும் இங்க இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்ம ஸ்பீடு கிரிப்டோல அடைய போறோம். மிக வேகமாக வருமானம். அதே மாதிரி ஸ்பீடு கேஷ்லயும் இப்ப மிக ஸ்பீடா போன வரத்துக்கு இந்த நியூ டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட பண்ணிருக்கோம். இப்ப நம்மளுடைய அடுத்த மீட்டிங்ல இருந்து அடுத்த 1 வீக்ல இருந்து நம்மளுடைய பிடிஎஃப் லைட்டா சேஞ்ச் ஆகும். நம்மளுடைய ஒவ்வொரு விஷயங்களும் சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு மனதிலும் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். எல்லாரும் இப்ப வேடிக்கை பார்த்தவங்களாம் தைரியமா எல்லாமே 2 பேரை இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொருத்தரும் 2 பேர் இறக்க ஆரம்பிச்சு இந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் வந்து இந்த ஹெல்பிங் ஐடி நான் சொன்ன மாதிரி பல லட்சங்கள் ஹெல்பிங் ஐடி நீங்க பார்க்கதான் சார் போறீங்க. ஏன்னா நீங்க எங்க கூட 5 வருஷம் டிராவல் பண்ணுவீங்க. மக்கள் டு மக்கள் தான். 5 ப்ராஜெக்ட்லயுமே ட்ரஸ்ட் ₹1 கூட வாங்கி பேமெண்ட் போடாது, பே அவுட்டும் அடிக்காது. டொனேஷன் வேணா வாங்கிக்குமே தவிர வேற எந்த வேலையும் இருக்காது. அப்ப நீங்க மக்கள் டு மக்கள் கண்டிப்பா நீங்க ஹெல்பிங் ஐடி உங்களுக்கு வந்து பணம் கொடுக்கும்போது ஆஹா ஹெல்பிங் ஐடி வந்துருச்சு, இது எந்த ப்ராஜெக்டோட ஹெல்பிங் ஐடி அதுலயே கீழே இருக்கும். எந்த ப்ராஜெக்டோட ஹெல்பிங் ஐடின்னு இருக்கும் ஸ்பீடு கேஷ்ல. அதையும் நீங்க கண் கூட பார்க்க போறீங்க. மிகப்பெரிய அளவுக்கு பிளான் பண்ணீங்க சார். இன்னைக்கு சாதாரணமா ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்தேன் சார். நான் ஹெல்பிங் ஐடி கால்குலேஷன் சாதாரணமான ஒரு பேசிக் லெவல்ல சார். இப்ப 100 1000 மாறும். அடுத்த ப்ராஜெக்ட் வரும்போது 100 1000 மாறும். இப்படி போகும்போது ப்ரொஜெக்ஷன் பாக்குறேன் சார். பல லட்சங்கள் வரும் சார் ஹெல்பிங் ஐடி. சோ இது வரைக்கும் இன்ஆக்டிவ் ஐடி இன்ஆக்டிவ்னு பேசிட்டு இருந்த கூட்டம் இப்ப பாத்தீங்களா இன்ஆக்டிவ்ன்றது மறைஞ்சு ஹெல்பிங் ஐடின்னு வந்துருச்சு. எங்க நம்ம ஆரம்பிச்சோமோ கிவ் ஹெல்ப் கெட் ஹெல்ப் அதே மாதிரி திரும்பி இப்ப ஹெல்பிங் ஐடின்னு எல்லார் மைண்ட்லயும் ஓடிக்கிட்டே இருக்கும் சார். யார் சார் அந்த ஹெல்பிங் ஐடி? கடவுள் சார். இந்த ஸ்பீடு கேஷ காக்க வந்த கடவுள். பாருங்க செகண்ட் இயர்லாம் பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா போக போகுதுன்னு பாருங்க. சோ நம்பிக்கையே நம்மளுடைய மூலதனம் சார். நம்பிக்கை தான் நம்ம சார் நம்மளை வாழ வைக்கும். எவ்வளவு பேரை நம்பிட்டோம். கடைசியா உங்க லைஃப்ல இந்த ஸ்பீடு கேஷ நம்புங்க சார்.
நான் இதை ரிக்வஸ்டா சொல்லல, உங்க மேல இருக்கிற ஒரு அன்பின் காரணமாகவும் நீங்க தொடர்ந்து தரும் ஆதரவு காரணமாக நான் சொல்றேன். நம்புங்க, தைரியமா களத்துல இறங்குங்க. உங்களுக்கு பேக் ஃபயரே வராது சார். பேக் ஃபயர் வரத்துக்கான எந்த ஒரு முகத்துவாரமும் சரி, எந்த ஒரு அவுட்புட்டும் சரி இதுல வரவே வராது. வரவே கூடாது சார். வரவே வராது. எவ்வளவு 50,000 26,000 ஐடி 36,000 ஐடி எல்லாம் போட்டிருப்பீங்க. ஒரு 1000 ரூபாய் ஐடியில நம்ம கேரியர்ல இவ்வளவு தூரம் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். எவ்வளவு விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். கிட்டத்தட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம்லாம் நீங்க மைண்ட்ல வச்சிருப்பீங்க. 1 மணி நேரம் நீங்க பேசலாம். என்ன மாதிரியே நீங்க 1 மணி நேரம் பேசலாம். ஒவ்வொருத்தரும் பேசக்கூடியவர்கள் தான். பேசலாம். தேவையே இல்லை. அதுல ஹைலைட்டான பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட் சொல்லி அவங்க ஜூம் மீட்டிங்ல உட்கார வைங்க. ஐடி கூட லேட்டா போட்டோம். ஆனா ஜூம் மீட்டிங்ல உட்கார வைங்க. நம்மளோட பிசிக்கல் மீட்டிங் அங்கங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உட்கார வைங்க. சோ நீங்க ஒவ்வொருத்தரும் சிஸ்டம் ப்ரமோட்டரா மாறுங்க. ஒவ்வொருத்தரும் நீங்க ஸ்பீடு கிரிப்டோவிலையும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் உங்களை முன்னிலைப்படுங்க. ஒரு மிகப்பெரிய வருமானத்துக்கு ஒரு வாய்ப்புக்கு நீங்க இன்னைக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போடுங்க. இன்னைக்கு உங்கள் நாள் ஒரு பொன்னான நாளா நினைச்சு நாளைக்கே நீங்க களத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்ம அடையலாம். வாய்ப்புக்கு நன்றி சார். வணக்கம். அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்முடைய மிஸ்டர் சங்கர் சார் அவர்களுடைய அற்புதமான ஒரு திட்ட விளக்கம், நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட்கேஸ் எப்படியெல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கு, எப்படி பண்ண போகுது அப்படின்றத நமக்கு ரொம்ப ரொம்ப புரியுற மாதிரி ஒரு 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு எப்படி சொல்லணும் அப்படின்றது மாதிரி ரொம்ப தெளிவா சொன்னாங்க. மேலே மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட்கேஸ்ல சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணி அது அப்கிரேடு அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் உட்காந்து ரீபர்த் 8 ஐடி வந்தவங்களுக்கு தான் அதோட விஷயம் தெரியும். இப்ப 8 ஐடி ஒரு சில பேருக்கு ரீபர்த் ஆயிருக்கு. அதுக்கே பேமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத, எந்த ஐடி பாஸ்வேர்டு அப்படின்றத ஒரே பாஸ்வேர்டு போட்டு இருந்தாலும் எந்த பணம் கட்டுறோம் அப்படின்றத யோசிச்சு பண்ண வேண்டியிருக்கு, கரெக்டா பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஆனா இப்ப நமக்கு வரப்போற கோடிங் பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி ஒன் டைம் சென்ட். அது யார் பண்ண போறா? புதுசா ஜாயின் பண்றவங்க 750 250 ஃபர்ஸ்ட் லெவலா, செகண்ட் லெவலா, தேர்ட் லெவலா, ஃபோர்த்தான்னு பார்த்து அவங்களே அனுப்பிடுறாங்க. ஜாயின் பண்ணும் போது மட்டும் தான் சென்ட். அதுக்கப்புறம் நமக்கு ஒன்லி ரிசீவ்டு தான். அந்த ரிசீவ்டு என்ன? நமக்கு வரக்கூடிய ப்ராஃபிட், நம்ம ஸ்பான்சருக்கு போகக்கூடிய ஸ்பான்சர் இன்கம், அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அப்படின்ற ஒரு சந்தோஷமான தகவலை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நிறைய ஹெல்பிங் கான்செப்ட்ல நம்ம பார்த்திருப்போம். ஒரு 3 மாசத்துல மேல அந்த நிறுவனம் இருக்குமான்னு பார்த்தா நிச்சயமா இருக்காது. யார் ஆரம்பிச்சாங்களோ அவங்க மட்டும் தான் சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. மக்களுக்காக மக்களால் நடத்தப்படுகின்ற அமைப்பு அப்படின்றதா உண்மை. இந்த சிஸ்டம் எல்லாருக்குமே ஒரு சம உரிமையை கொடுத்து ஒரு சமமா சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. இப்ப சார் சொன்ன ஹெல்பிங் ஐடி அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு புதுசா லான்ச் ஆகிருக்கிற இரண்டாவது ப்ராஜெக்ட் தான் பாத்தீங்கன்னா கிரிப்டோ. இதுல ஹெல்பிங் ஐடின்றது இங்க ஸ்பீடு கேஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அது போயிடும். சப்போர்ட் மட்டும் தான் பண்ணும், ரிசீவ் வாங்காது. முக்கியமான விஷயம் அதுதான் ஹைலைட். அது 5 லட்சம் ஐடி வருது, 10 லட்சம் ஐடி தான், அதுவும் ரிசீவ் பண்ணுமா? ரிசீவ் கிடையாது. அது பணம் கொடுத்துட்டு அது போயிடும். அப்படிப்பட்ட ஒரு புஷிங் தான் நமக்கு ஹெல்பிங் ஐடி. அப்ப ஸ்பீடு கிரிப்டோவுக்கு, ஸ்பீடு கேஸுக்கு தமிழ்நாட்டுல, இந்தியால எத்தனை ஸ்டேட் வந்திருக்கு. அப்ப ஸ்பீடு கிரிப்டோ வேர்ல்டு லெவல்ல நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட். ஆக இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா நம்பிக்கை வச்சு டெய்லி எல்லாரும் ஒரு முனைப்போட, நான் டெய்லி ஒரு ஐடி எடுப்பேன், நான் 2 ஐடி கொடுங்க, 5 ஐடி கொடுங்க, 10 ஐடி கொடுங்கன்னு சொல்லல. 2 பேருக்கு வாழ்க்கைய, ஒரு 10 பேருக்கு மெசேஜ் அனுப்பி 2 பேருக்கு வாழ்க்கையை மாத்த முடியும் அப்படின்னா 1000 ரூபாயில நிச்சயமா லட்சத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்றதா உண்மை. அந்த உண்மையை நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம், அதை அனுபவிச்சது இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், அனுபவிக்க போறோம். நிச்சயமா சொல்றேன், தீபாவளி பம்பர் பரிசு எல்லாருக்குமே காத்துட்டு இருக்கு அப்படின்றதா உண்மை. இத்தனை வருஷங்கள்ல உங்களுக்கு தீபாவளி நமக்கு எல்லாருக்குமே வந்திருக்கும். அத்தனை தீபாவளி நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சான்னு தெரியல. ஆனா பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ்ல வரக்கூடிய தீபாவளி நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு நடந்த விஷயம் தீபாவளி பம்பர் பரிசு அப்படின்றது உறுதியா இருக்கு. அதற்கான விஷயத்தையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சம் தான் நடத்திட்டு இருக்கு அப்படின்றதா உண்மை. இங்க இந்த தானா இயங்குறதுக்கான காரணம் என்னன்னா ஒரு ஒற்றுமை. சார் ஆரம்பத்திலே சொன்னாங்க இல்லையா, 650 பேருக்கு 660 பேருக்கு மேல வந்திருந்தாங்க இன்னைக்கு. இது ஒரு பெரிய விஷயம். அப்ப டெய்லி நம்ம நண்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு ஜூம் மீட்டிங் ஒரு 1 hour நடக்கும், நீங்க வாங்க கவனிங்க, ஒரு 1000 ரூபாய் டொனேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜூமை ப்ரொமோட் பண்ணாம போதும். இப்ப அங்கங்க நமக்கு லைவ் மீட்டிங் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்ப புது கோடிங் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்
ஈஸியா நம்ம ஹெல்பிங் ப்ராஜெக்ட இன்னும் வேகமா பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால நண்பர்களே, டெய்லி ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம், வாழ்க்கை கொடுப்போம். நமக்காக இவ்வளவு நேரம் திட்ட விளக்கத்தை ரொம்ப எளிமையா சொன்ன மிஸ்டர் சங்கர் சார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது போக இன்னைக்கு இந்த பிளான்ல புதுசா வந்திருக்கிற நபர்களுக்கு நிச்சயமா மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி உங்க கூட்டு வந்த தலைவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமா இந்த நம்மளுடைய பிபிஎஸ் ப்ராஜெக்ட் நம்ம குடும்பம் அப்படின்றதா உண்மை. அந்த குடும்பத்துல நிச்சயமா எல்லாரும் லட்சாதிபதிகளா, கோடீஸ்வரன் அப்படின்றது உறுதிதான். ஏன்னா 5 ப்ராஜெக்ட் வரும்போது அப்புறம் கோடி தொட்டு தான் ஆகும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆக லட்சாதிபதிகளா முன் வந்து நாளைய கோடீஸ்வரனை மாறுறதுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.